ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து நடக்கக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது. பொதுவாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கங்களும் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு சனீஸ்வர பகவான் தன்னுடைய நட்சத்திர பயிற்சியை செய்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லாமல் மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா, புதனும் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தை விட்டு மீனராசிக்கு என்ட்ரி ஆகியிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானால் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, அதாவது மகர ராசி நேயர்களுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழரை சனியானது நடந்துட்டு இருந்தது. இப்போது அதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியும், கூடவே ஆன்மீக ரீதியாக என்ன எளிமையான பரிகாரங்களை செய்தால் வரக்கூடிய ஆபத்துக்களில் இருந்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க முடியும் அப்படின்றத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம்தான். இந்த கிரக பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கத்தை கொடுக்கும். இதில் ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது ஒரு சில ராசிக்கு நல்லது நடக்கும். இதில் ஒரு சில கிரகங்கள் மாறும் பொழுது ஒரு சில ராசிக்கு கெட்டது நடக்கும். ஏன்னா எல்லா கிரகங்களும் நல்லது செய்கிறதும் கிடையாது, அதே மாதிரி எல்லா கிரகங்களும் கெட்டதும் செய்யாது. அந்தந்த இடங்களுக்கு அது எப்படி இருக்கோ அது போல தான் நமக்கு பலன்களானது கிடைக்கும். அந்த மாதிரி பார்க்கும் பொழுது மார்ச் மாதத்தினுடைய முக்கியமான கிரக மாற்றம் அப்படின்னா அது சனி பயிற்சி தான். மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கே வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவினுடைய வீடாக இருக்கக்கூடிய மீனராசிக்கு பயிற்சியாக இருக்காரு. ஸோ இந்த ஒரு காலகட்டம் சனி பகவானுடைய இந்த ஒரு பயிற்சி காரணமாக நார்மலாகவே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதுலேயும் மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டங்களானது கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலமாகவே மகர ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியினுடைய தாக்கம் இருந்தது. ஸோ முழுமையாக நீங்கள் இப்போ ஏழரை சனியிலேருந்து வெளிவந்துட்டீங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து மீனத்துக்கு சனி பயிற்சியாகி இருக்கார் இல்லையா. மீனராசி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படிங்கிறது இளைய சகோதரர் தைரியஸ்தானம். இந்த சனியை என்ன சனின்னு சொல்லுவாங்கன்னா சகாய சனி அப்படின்னு சொல்லுவாங்க. சகாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது, சனி பகவான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார் அப்படின்னு அர்த்தம். அதாவது சனீஸ்வர பகவான் மட்டும் நமக்கு நல்லது கொடுத்தாலும் சரி கெட்டது கொடுத்தாலும் சரி அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட பாதிப்புகள் எல்லாமே தீரப்போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான். சனி பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கடவுளே ஈசன் தாங்க. ஈசனை நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும், பல கஷ்டங்கள் காணாமல் போகும். மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 7 வருஷங்களாக பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லி மாளவே மாளாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லா வகையிலையுமே எது நடந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகளாக தான் இருந்திருக்கும், ஆபத்துக்களாக தான் இருந்திருக்கும். கஷ்டங்கள், சங்கடங்கள் அதெல்லாம் ஒருத்தங்கள்கிட்ட சொல்லி கூட அள முடியாது. அந்த அளவுக்கு நிறைய வகைகளில் பாதிப்பெல்லாம் பார்த்துருப்பாங்க. வேலையில் இருந்து நீங்கள் வெளியில் வந்தது, வேலையே உங்களுக்கு இல்லாமல் போனது, வேலையில் கூட ஏதாவது ஒரு மன்னிக்க முடியாத ஒரு பழி பாவங்களை நீங்கள் சுமந்துருக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்குறதுக்கு எதிரி மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருப்பீங்க, துரோகி மாதிரி இருந்திருப்பீங்க, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி இருக்கும். அந்த வகையில் கூட நீங்கள் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. எல்லா வகையிலையுமே நீங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைப்பு இந்த 7.5 ஆண்டுகளில் இருந்திருக்கும். கண்டிப்பாக உறவுகளில் கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும், பகை உண்டாகிருக்கும். அதாவது உங்கள் கூடயே இருந்து உங்களுடைய முதுகில் குத்துறதுக்கு நிறைய பேர் தயாராக இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக மகர ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கா அப்படின்றத பாருங்கள். கடந்த 7 ஆண்டுகளை திருப்பி பாருங்கள். இது எல்லாத்தையுமே இப்போ சரி பண்ணக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சியானது இருந்திருக்கு. ஏன்னா அந்த மார்ச் 21க்கு அப்புறமாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்களில் முக்கியமானதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். இவர் தான் உங்களுக்கு ஃபுல்லாக மாற்றத்தை கொடுக்க போகிறாரு. பிள்ளைங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது நீங்கள் யார்கிட்டையாவது நம்பி பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கூட உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த பணம் கூட கிடைச்சிருக்காது. நீங்கள் யாரெல்லாம் நம்புனீங்களோ அவங்க எல்லாருமே உங்களை முதுகில் கண்டிப்பாக குத்தியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்த
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு விடிவானது கிடைச்சிருச்சு. பொதுவாக சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா ஆயுள்காரகன், ஜென்மக்காரகன், தொழில்காரகன் அப்படின்லாம் அழைக்கப்படுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா யாருக்குமே பாரபட்சம் பார்க்க மாட்டார். இவங்க நமக்கு வந்து சொந்தக்காரங்க, நெருங்கினவங்க, இவங்க நல்லவங்க அப்படின்லாம் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம சனி பகவான் தண்டனைகளை வழங்கக்கூடியவர். உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் இப்போது சகாய சனியாக உங்களுக்கு வந்திருக்கார். அப்படிங்கும் பொழுது பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீக்கி கொடுத்துருவார். இவ்வளோ காலமாக நீங்கள் பார்த்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சனி பகவான் இப்போ நீக்குவார். ஏன்னா எல்லா விதத்துலேயுமே அவர் உங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்க போகிறாரு. அதனால் மார்ச் மாதத்துல இருந்தே உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே வந்து மாறப்போகுது. நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து கெட்டவங்களாக தெரிஞ்சிங்களோ அவங்க எல்லாரும் இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க, பழகுவாங்க. உங்களுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா அபரிவிதமாக இருக்கும். வேலையில் பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, நண்பர்களோட பிரச்சனையா, காசு பண பிரச்சனையா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து இப்போ தீரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து மாறப்போகுது. அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. 1 மற்றும் 2க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் பார்த்தீங்கன்னா சுயஸ்தானத்துக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அதிபதியாக இருக்கிறாரு. அப்படின்றதுனால செல்வாக்குகள் எல்லாமே கூட ஆரம்பிக்கும். செல்வாக்கு மட்டும் உங்களுக்கு அதிகரிக்காதுங்க, உங்களுடைய சொல்வாக்கும் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். நீங்கள் சொன்னால் இப்போ 10 பேர் கேட்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்கும். காலகட்டங்கள் அப்படியே மாறும். முன்னாடி இருந்த வாழ்க்கையை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்படி வாழ்க்கை சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு. எல்லாத்துக்குமே கிரகங்கள் மட்டும்தான் காரணம். எந்த கிரகங்கள் உங்களுக்கு மாறுதோ அது உங்களுக்கு நிச்சயம் பலன்களை கொடுக்கும். சனி பகவான் இப்போ உங்களுக்கு கெடுக்க விட மாட்டார், நல்லா வந்து கொடுக்க போகிறாரு. அப்படிங்கும் பொழுது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும், பிரச்சனைகள் தீரும். ஸோ சந்தோஷமாக ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் இருந்த எல்லா சங்கடங்களும் நீங்கி நிம்மதியானது உங்களுக்கு இப்போ கிடைக்கும். நிறைய செலவுகள் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். வரக்கூடிய நாட்களில் இந்த செலவுகளை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சிக்கனமாக இருந்துக்கோங்க. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு செலவுகளானது வருதோ அதே அளவுக்கு உங்களுக்கு நல்ல வருமானங்களும் வரும். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல வருமானம் வந்து கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் சனியுடைய பார்வையும் நல்ல இடத்துல வந்து இருக்குது. அப்படின்றதுனால நல்ல செய்திகள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அப்பா வழி சொந்தங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு உறவாக வந்து சேருவாங்க. அந்த ஒரு உறவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பலத்தை கொடுக்கும், ஆதரவை கொடுக்கும். எந்த ஒரு உறவுமே நமக்கு இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து தான் அவங்க நமக்கு ஆதரவாக இருக்கிறாங்களா இல்லை பாரமாக இருக்காங்களா அப்படின்றது தெரியும். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இவங்க மூலியமாக ஆதரவு கிடைக்க போகுது. அதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சார்ந்த இடங்களை இது வரைக்கும் விற்க முடியாமல் நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் பூர்வீகம் சார்ந்த இடங்களை நீங்கள் விற்க முடியும். அதுக்கான யோகங்கள் எல்லாமே வந்திருக்கு. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுடைய கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரப்போகுது. கடனை அடைக்கிறதுக்கான யோகங்கள் எல்லாமே இப்போ வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பூர்வீகம் சார்ந்த நன்மைகளும் கிடைக்கும். அதே போல் மகர ராசி நேயர்களில் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி சிகிச்சை பெற்றுட்ருக்கீங்களோ நிச்சயமாக அந்த சிகிச்சையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது இந்த காலகட்டங்களில் குழந்தை பாக்கியமும் இருக்குது. ஸோ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கும் பொழுது ரொம்ப அபரிவிதமாக இருக்குன்றதுனால தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். பிள்ளைங்க ரீதியாகவும் உங்களுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ அவங்க மூலிமா அவங்க படிக்கலையே இல்லை நல்லபடியாக வளரலையே அப்படின்னு கஷ்டப்படாமல் மன உளைச்சல்களை வந்து கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட அதெல்லாம் இப்போ மாறிடும். இனி வந்து மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து உங்களுடைய பாரங்களே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட 7.5 வருஷமாக நீங்கள் சுமந்துட்டு இருந்த பாரங்களை எல்லாம் இப்போ வந்து இறக்கி வைக்க போகிறீங்க. சனி பகவானுடைய பார்வையோ பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவத்தை தான் பார்க்குறாரு. சனி பார்த்தால் எல்லா பிரச்சனைகளும் வந்து தீர்ந்து போகும். அப்பாவால் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். வெளிநாடு யோகம் வேணுமா, வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, எது பண்ணாலும் இப்போ உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ நல்ல யோகங்கள் கிடைக்க முயற்சி பண்ணுங்கள். 12ஆம் பாவத்தையும் சனி பார்க்குறாரு அப்படின்றதுனால புதுசாக நீங்கள் வீடு வாங்குறதுக்கு, கார் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல வெளிநாடுகளுக்கோ வெளியூர்களுக்கோ சுற்றுலா போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் செய்யலாம். இந்த டைமில் உங்களுக்கு செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகுது. அதனால் தைரியமாக இருங்க. ஸோ அதே போல் ஆரோக்கியத்துலேயும் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்றதும் நல்ல ஓய்வு எடுக்கிறதும் உங்களுக்கு நிச்சயமாக தேவைப்படும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக சனீஸ்வர பகவான சனிக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வரும் பொழுது இன்னும் நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பதிவில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மார்ச் 21க்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.